ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோடு எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லைன்ஸ் தான். இது வந்து ஒரு பெல்ட் டிசைன்னு சொல்லலாம், பார்டர் டிசைன்னு சொல்லலாம். இது வந்து 4 லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அது சென்டரில் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹம்ஸ் போடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, லைன், திக் லைன், ஹம்ஸுங்க, டபுள் ஹம்ஸுங்க, அதே மாதிரி தான் இதுவும். இது மாதிரி தான் பார்டருக்கு இந்த மாதிரி தான் டிசைன் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ் அண்ட் லீவ்ஸ் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு கோவ மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த கோவ கொடுத்ததுக்கப்புறம் வந்து லைன் கொடுத்து அந்த இடத்துல திக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டாட் மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனாலும் அப்படியே விட்டுடலாம். இது மாதிரி வந்து ஒரு பார்டரில் வந்து அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம் ஹேண்டில். நெக்ஸ்ட்டு வந்து போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் 4 லைன். பார்டர் பெல்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் 4 லைன் தான். அதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் செகண்ட் வந்து திக் லைன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுத்து தான் நம்ம ஹம்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு பார்டர் டிசைனுக்கு நம்ம வந்து ஒரு கேப் விட்டுட்டு சென்டரில் போடணும். ஸ்பைரல் நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஸ்பைரலு, ஒரு லீஃபு, இதுக்கு மேலே ஹம்ஸு. பார்க்கும்போது ஒரு ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் போட்டுக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து லீஃபில் இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். பாக்கி இருக்கிற இடத்துல ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டோன்னா பார்டர் டிசைன் வந்து நம்மளுக்கு அழகாக தெரியும். அதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹம்ஸ், அதே மாதிரி தான் ஹம்ஸ் கொடுத்துட்டு இப்போ கிடச்சிட்டு போடுங்க. ஹம்ஸ் அழகாக வரும். அதே மாதிரி ஒரு டாட்டு டிசைன் போட்டு காட்டுறேன். ஒரு லைன் சென்டரில் திக் லைன், அதுக்கப்புறம் ஹம்ஸு, அதுக்கப்புறம் டபுள் ஹம்ஸும் போட்டுக்கலாம். இல்லைனாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹம்ஸோடு நிப்பாட்டிட்டு ஒரு லைன் போட்டு நம்ம டாட்டும் வச்சுக்கலாம். ஒரு லைனில் டாட்டு வந்து ஒரு 3 கொடுத்துட்டு ஒரு லைனில் வந்து 2 கொடுத்தோம்னா பார்க்க அழகாக இருக்கும். ஏன்னா கேப் விட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் லைன் கொடுத்து திக் ஆக்கிடலாம். லைனை திக் பண்ணும்போதும் வந்து அழகாக பண்ணணும், அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். மறுபடியும் ஒரு ஹம்ஸ் கொடுத்துட்டு இது மாதிரியும் நம்ம பார்டர் டிசைன் போடலாம். அதுக்கப்புறம் ஒரு டாட் வச்சு ஃபில் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இன்னொரு டிசைன் போட்டு காட்டுறேன், அதையும் பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஒரு 6 டைப்பு போட்டு காட்டலான்னு இருக்கேன். இதில் வந்து ஹோம்ஒர்க் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து ஹேண்ட் வந்து கோலை பிடிக்கிறதுக்கும் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்குமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு வி ஷேப்பில் நான் போட்டு காட்டுறேன். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் இதுதான் போடணும்னா நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்து என்னென்ன போடணும்னு தோணுதோ அதை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு 1 இல்லை 2 நீங்கள் போட்டு காட்டலாம். நான் போட்டு 6 இது போட்டு காட்டுறேன், 6 டைப்பில் போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 சேர்த்து கூட நீங்கள் போட்டு காட்டுங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னா நினைக்க வேணாம். ஒரு பிரைடல் அட்டன் பண்ணுற அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருவேன். அதே மாதிரி ஒரு ஹம்ஸ் போட்டு ஒரு டாட்டு வச்சுக்கலாம். இன்னொரு டைப் நான் போட்டு காட்டுறேன். சேம் தான் 4 லைன், அதுக்கப்புறம் சென்டரில் திக் லைன்,
மாதிரி போட்டோம்னா நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லைன் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் டிசைனை பொறுத்தவரையும் என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டில் தின்னு, செகண்டு திக்கு, திருப்பி தின்னு திக்கு, இந்த மாதிரி தான் நம்ம கொண்டுட்டு போகணும் லெவலாக. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இது மாதிரி தான் இன்னொரு டிசைனும் போட்டு காட்டுறேன். டிசைனும் போட்டு காட்டுறேன். சென்டரில் டாட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு டாட் வச்சோம் இல்லையா, ஆனால் இது ஒரு ஹார்ட் ஷேப்பில் கொடுக்குறேன். ஒரு லைனில் 3 கொடுத்தோமா, இன்னொரு லைனில் சென்டரில் 2 கொடுக்குறோம், அப்புறம் 3 கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுத்தா தான் ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்ப் ஆகாமல் தனித்தனியாக தெரியும். அப்போ தான் நம்மளுக்கு பார்க்கவே அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். கிளாஸ் ஹோம்ஒர்க் நிறைய தான் இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.